மேடம் சாப்பிட என்ன மேடம் வேணும்? 2 இட்லி ஒரு வடை. பெருசே உனையனே சாப்பிட வேணும். தோசை இருக்கா? இருக்கு. ஒரு நெய் தோசை ஒன்று கொடுப்பா. நெய் ரோஸ்டா? நெய் ரோஸ்ட்டு 70 ரூபா. சாப்பிட காசு வச்சிருக்கியா? நெய் கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. அப்புறம் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. கண்ணு தெரியலையா? இங்கே தானே இருக்கு, எடுத்து குடி. மேடம் வேற ஏதாச்சும் வேணுமா? ஒரு நெய் ரோஸ்ட் இருந்தா எடுத்துக்கலாம். ஓகே மேடம். தம்பி ஒரு வெங்காய தோசை கொடுப்பா. எது ஆனியன் தோசையா? ஃபர்ஸ்ட் ஒரு நெய் தோசை வாங்கினேன், அது 70 ரூபா. இப்போ நீ கேட்குற ஆனியன் தோசை 80 ரூபா. ரெண்டும் சேர்த்தா 150 ரூபா. சாப்பிட கையில் காசு வச்சிருக்கல? எடுத்துட்டு வாப்பா. சாப்பிட்ட சாப்பாடு காசு கொடுப்பானா இல்லையான்னு தெரியலையே. அந்த பெரியவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்காம பேசுறீங்க? அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தியா? பார்க்கவே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கா. அவள் மட்டும் நல்லா கவனிச்சேன்னு ஏன் டிப்ஸ் கொடுப்பானா? அப்படியே அந்த ஆளை பாரு, பார்க்க ஊர் நாட்டம் மாதிரி இருக்கான். நல்லா வேட்டியும் சட்டையுமா. அவன்கிட்ட சாப்பிட்ட சாப்பாடு கூட காசு இருக்கான்னு தெரியலடா. காசு கொடுக்காம கருணையை காட்டி ஓடிட்டானா? அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், சரியா? அதெல்லாம் தப்புனே. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. தம்பி எவ்வளோ ஆச்சு? மேடம் ஒரு 2 இட்லி, ஒரு 20, ஒரு தோசை, 2 வடை, 100 ரூபா மேடம். என்ன 100 ரூபா தான் தராங்க? தம்பி என்னப்பா? யோ பெருசே, உன் பில்லு 150 ரூபா, என்ன 50 ரூபா நீட்டுற? தம்பி இது டிப்ஸுப்பா. நான் சாப்பிட்ட பணத்தை அந்த தம்பிக்கிட்ட அப்பவே கொடுத்துட்டேன். ஏமா பேசி சட்டை போட்டிருக்கான், இவனா நமக்கு டிப்ஸ் தருவான்னு தானே பார்த்தேன். அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு தெரியுமா, பேச்சு சட்டை போட்டவங்களாம் சாப்பிடக்கூடாதா? பேச்சு சட்டை போட்டவங்களாம் ஏமாத்துறவங்களா? இன்னமும் அந்த உடையை பார்த்து ஒருத்தருடைய எடை போடுறீங்க. மகாத்மா காந்தி கூட பேச்சு தான் போட்டிருந்தாரு, அவரை ஏமாத்துறவரா? ஏமா இப்படி கடைக்கு வரவங்களெல்லாம் ஆளை பார்த்து மதிப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படிப்பா கடைக்கு வருவாங்க? ஐயா நான் வேணும்னு பண்ணல ஐயா. நீ டிப்ஸு கொடுப்பேன்னு பார்த்து பார்த்து கவனிச்சா அந்த பொண்ணு உன்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நம்ம கடைக்கு வரவங்கள மனசார கூப்பிட்டு சாப்பாடு போட்டாதான் அவங்க மனசும் நிறையும், வயரும் நிறையும். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயோ பரவாயில்லப்பா.